நகைச்சுவை நடிகனாகணும்னு விரும்பினாரு. ஆனா அவர் ஒவ்வொரு முறை மேடை ஏறும் போதெல்லாம் மக்கள் அவருடைய தன்பால் புணர்ச்சியின் குணத்தை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க. அவரோட மொத்த வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாம துன்பத்தால நிறைஞ்சிருந்தது. அவர் ஒரு தன்பால் புணர்ச்சியாளரா விளங்கிய காரணத்தினால அவர் தாக்கப்பட்டதை சுத்தியே எல்லாம் அமைஞ்சிருந்தது. தனக்கு வேணான்னு அவர் நினைக்கிற விஷயத்து மேலதான் அவர் முழு கவனத்தையும் செலுத்துறாருன்னு நான் சுட்டி காட்டினேன். அவர் எனக்கு அனுப்பின மின்னஞ்சல நான் அவருக்கே திருப்பி அனுப்பி இதை படிச்சு பாருங்க, இதை பத்தி நீங்க உணர்ச்சி வசப்படுறதை என்னால உணர முடியுது. எந்த விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமா நம்ம அணுகும்போது அது சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிக்கும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னதை அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு தான் மனசார விரும்புற விஷயங்கள்ல தன்னோட கவனத்தை உண்மையாவே செலுத்த தொடங்கினாரு. அடுத்த 7-8 வாரங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே நம்ம அற்புதம் தான் சொல்லணும். அவரோட அலுவலகத்துல அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு வேற பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க, இல்லனா வேலையில இருந்தே போயிட்டாங்க. அவரை தொந்தரவு செய்யறதையும் விட்டுட்டாங்க. இப்போ தன்னோட வேலையை அவரு நேசிக்க தொடங்கியிருக்காரு. இப்போ அவரு தெருவில் நடந்து போகும்போதெல்லாம் அவரை யாரும் துன்பப்படுத்துறதே இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. அவரு நகைச்சுவை மேடைகள்ல தோன்றின போது மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. யாரும் அவரை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தல. அவரு தனக்கு என்ன வேணாம், தான் எதுக்கு பயப்படுறோம், எதை தவிர்க்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு தனக்கு வேணும்